ஐயோ, படிக்கும் போது என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே தெரியலையே. சரி, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எனக்கு சொல்றியா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் அந்த பேஜ் நம்பர் 31 நான் படிக்க மாட்டேன்டி, அது பெருசா இருக்குது. அதுதான் வருமா? அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். சின்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும்டி. நீ சொல்றத பார்த்தா நான் ஃபெயில் ஆகுவேன்னு நினைக்கிறேன். இவருக்கு வேலையே இல்லை போல இருக்கு. சும்மானாலே ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இல்லாத கேட்டு சொல்லிட்டு அப்படியே நம்மளை ஃபுல்லா ஃபெயில் பண்ணிட்டு. சரி, படிக்கலாம். 1 + 1 2 2 + 2 4 3. 1 hour later. அப்பாடி படிச்சு. ஐயோ, படிச்சு மூளை போய் அரைச்சிருச்சு. நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். இன்னும் நிறையா இருக்குது. அம்மா விடுவாங்களா தெரியல, கேட்டுதான் பாப்போம். அம்மா விளையாட போவ போர் அடிக்குதுமா. 1 hour படிச்சிருந்தம்மா. படிச்சிட்டியா? எல்லாத்தையும் படிச்சிட்டியா? சொல்றியா? புக் எடுத்துட்டு வா. நான் கேட்கிற கொஸ்டின்லாம் சொல்லு. சரிம்மா. என்னடா அது, கேக்குற கொஸ்டின் சொல்லணும் சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? கேக்குறாங்க. வேணா. என்னடா, புக்ல இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னா நான் என்ன பண்ண போறேன்? நான் எனக்கு தெரிஞ்சதை படிச்சுட்டேன். எங்க அம்மா கிட்ட சொல்லாமே படிச்சேன்னா ஏதோ கேட்டு விட்டுட்டு நான் அப்படின்தான் அடிதான் தொடப்பக்கட்டையில. சரி, புக்கை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். சாமி, எல்லாத்தையும் படிச்சது கேட்கணும். இந்தாங்கம்மா புக்கு. கொடு. என்னது 31? சரி, இப்போ நான் என்னத்தை தான் படிக்கணும்? என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு? படிச்சிருக்க மாட்டாளே. இது படிச்சிருக்க மாட்டாளா? வேணாம், இது எனக்கே புரியல. இப்ப அவளுக்கு எப்படிதான் புரியல. வேற எடுத்துக்கலாம். சரி, 35 ஆச்சு, கேட்கலாம்.